வணக்கம். உங்களை வேதியியல் தமிழுக்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின் படி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆக்சா பைசைக்ளிக் கீட்டோன் இருக்கு. இந்த கீட்டோன் வந்து முதல் படியில எல்டிஏ, அதை தொடர்ந்து புரோப்பைல் அயோடைடு கூட வினைபுரியுது. மூன்றாவது படியில மறுபடியும் எல்டிஏ, அதை தொடர்ந்து மெத்தில் அயோடைடு கூட வினைபுரியுது. சுருக்கமா பார்க்க போனோம் அப்படின்னா, இது ஒரு ஆல்பா அல்கலைசன் ரியாக்ஷன் வந்து இங்க நடக்குது. இங்க 4 விடைகள் கொடுத்திருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல் படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது எல்டிஏ கூட வினைபுரிகிறது. எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே விரிவா விவாதிச்சிருக்கோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. எல்டிஏ வந்து ஒரு நான் நியூக்ளியோபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு ஸ்ட்ராங் பேஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஸ் ஹிண்டர்ட் சைட்ல இருக்கக்கூடிய புரோட்டானை வந்து இது எடுக்கும். இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப நம்ம இந்த கீட்டோனை வந்து நல்லா உற்று கவனிங்க. இந்த கீட்டோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது அசிட்டிக் பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் அசிட்டிக் பொசிஷன். இந்த அசிட்டிக் பொசிஷன்ல 2 புரோட்டான்கள் வந்து இருக்கு. 2 புரோட்டான்களும் அசிட்டிக் புரோட்டான். ஓகேவா? இப்ப நம்ம எல்டியை பயன்படுத்துறப்ப எதை எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த கீட்டோன்ல 2 விதமான ஃபேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்டோ ஃபேஸ். இந்த கீழ்ப்புறமா இருக்கிறத தான் நம்ம எண்டோ ஃபேஸ் சொல்லுவோம். இது வந்து எக்ஸோ ஃபேஸ். ஏற்கனவே நமக்கு தெரியும் எல்டிஏ வந்து ஒரு பல்கி பேஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்ப இந்த 2 ஃபேஸ்ல எந்த ஃபேஸ்ல இருந்து அந்த புரோட்டானை எடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். எந்த ஃபேஸ் வந்து ஸ்டெரிக்கலி ஈஸியா அக்சசபிளா இருக்கோ அந்த ஃபேஸ்ல இருந்தா அந்த புரோட்டானை எடுக்கும். இப்போ எண்டோ ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு ஃபேஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு மெத்தில் குரூப் வேற இருக்கு. அப்ப டெஃபினெட்லி கீழ்ப்புறமா இருந்து எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களை மேற்கொள்ளும். அதனால என்ன நடக்கும், இங்க எக்ஸோ ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானை வந்து அது உடனடியாக எடுத்து இது கரஸ்பாண்டிங் ஈனலைட் அயானை வந்து இது கொடுக்கும். ஒன்ஸ் ஈனலைட் அயான் ஜெனரேட் பண்ண பிறகு இது எது கூட வினைபுரியுது, புரோப்பைல் அயோடைடு கூட வந்து வினைபுரியுது. சரிங்களா? எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. இந்த எலக்ட்ரான்கள் இங்க வருது. இந்த எலக்ட்ரான்கள் இந்த கார்பனை தாக்குது. இதனை தொடர்ந்து ஐ வந்து வெளியே போயிருது. இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த புரோப்பைல் அயோடைடு எந்த ஃபேஸ்ல அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன் அப்படி கவனிக்கணும் அப்படின்னா, இங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இந்த வினையில இன்வால்வ் ஆயிருக்கு. இப்ப எண்டோ ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெரிக்கலி ஹிண்டர்ட், ஏற்கனவே நான் சொன்னதுதான். எக்ஸோ ஃபேஸ் வந்து ஸ்டெரிக்கலி அக்சசபிளா இருக்கறனால உங்க இந்த புரோப்பைல் அயோடைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸோ ஃபேஸ்ல இருந்து அதை அப்ரோச் பண்ணுது. இதனோட முடிவுல வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. குறிப்பா நீங்க பார்க்க வேண்டியது இந்த புரோப்பைல் குரூப் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த புரோப்பைல் குரூப் இப்ப எங்க இருக்கு, எக்ஸோ ஃபேஸ்ல வந்து இருக்கு. அதே வேளையில எண்டோ ஃபேஸ்ல ஹைட்ரஜன் வந்து இருக்கு. சரி, அடுத்த படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்டிஏ கூட மறுபடியும் இது வினைபுரிகிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ல ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஹோல் காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் மோர் அசிட்டிக் புரோட்டான். அப்ப என்ன நடக்கும், எல்டிஏ வந்து டெஃபினைட்டா இந்த புரோட்டானை மட்டும்தான் எடுக்கும். அப்படி இது எடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் என்ன கிடைக்கும், ஒரு ஈனலைட் அயான் கிடைக்கும். இப்ப இந்த ஈனலைட் அயான் உருவான பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொபைல் குரூப் அட்டாச் ஆன கார்பன் இருக்குல்ல, அதுவும் பிளேனுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா இங்க அல்கீன் இருக்கு, அல்கீன் வந்து பிளேன்ல இருக்கும். இப்ப இந்த இன்டர்மீடியட் உருவான பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த படியில மெத்தில் அயோடைடு கூட வினைபுரிகிறது. சரிங்களா? இப்ப ஒன்ஸ் அகைன் நம்ம பாக்குறப்ப எண்டோ ஃபேஸ் அகைன் வந்து என்னவா இருக்கு, ஸ்டெரிக்கலி கிரௌடடா இருக்கு. அதே வேளையில எக்ஸோ ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி லெஸ் கிரௌடடா இருக்கு. அப்ப இந்த இது வந்து எங்க அப்ரோச் பண்ணும், அந்த மெத்தில் அயோடைடு வந்து எக்ஸோ ஃபேஸ்ல இருந்தா அப்ரோச் பண்ணும். அப்ப எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இந்த எலக்ட்ரான்கள் இங்கே வருது, எலக்ட்ரான்கள் இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. அதே வேளையில I- வெளியே போகுது. உங்களுக்கு முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்.
இப்ப பார்த்தீங்க அப்படின்னா மெத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸோ ஃபேஸ்ல அப்ரோச் பண்ணனால இப்ப மெத்தில் வந்து மேல வந்துரும். அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய ப்ரொபைல் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ்ப்புறமா அதாவது எண்டோ ஃபேஸ நோக்கி வந்துடும். ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா இங்க எது சரியான விடையா இருக்கும் பாத்தீங்கன்னா ஏங்கிற ஆப்ஷன் தான் மிகச் சரியான விடையா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.